இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகில் வாழ்ந்த காலத்தில் தன்னை அரசனாக காட்டிக்கொள்ளவில்லை. மக்கள் அவரை அரசனாக்க விரும்பிய போது அவர்களிடமிருந்து விலகி தனியாகச் சென்றார். நீ யூதரின் அரசனா என்று பிலாத்து வினவிய போது, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல என விடையளிக்கின்றார். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டதை எல்லா நற்செய்தியாளர்களும் எழுதுகின்றார்கள். இயேசுவின் அரசு உண்மையான அரசு, நீதியான அரசு, அன்பின் அரசு. எனவே உண்மையிலும் நீதியிலும் அன்பிலும் வாழ்பவர்கள் அவர் அரசில் வாழ்கிறார்கள். இயேசுவின் அரசு உண்மையின் அரசாக, நீதியின் அரசாக, அன்பின் அரசாக இருப்பதால் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. அத்தகைய இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அரசராக கொண்டு உண்மையில், நீதியில், அன்பில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் அனைவரும் அவருடைய மக்களாக இருக்கும்போது நம் வாழ்க்கையில் அவர் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியென்றால் நம் இதயத்தில் அன்பையும் அமைதியையும் நிலைநிறுத்துவோம். நீதியுடன் நடந்து பிறரை மதிக்க நம்மை பயிற்றுவிப்போம். வறியவர்களுக்கும் பலவீனர்களுக்கும் உதவி செய்வோம். அப்போதுதான் நம் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் கிறிஸ்து உண்மையான அரசராக ஆட்சி செய்வார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் ராஜேஷ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அரசர்கள் மீது மிகுந்த விருப்பம் இருந்தது. அரசன் என்றால் பெரிய அரண்மனை, மினுமினுக்கும் கிரீடம், ஆணை கொடுக்கும் அதிகாரம், இதுவே அவனின் எண்ணமாக இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தேவாலயத்தில் கிறிஸ்து அரசராகிய இயேசுவின் பெருவிழா கொண்டாடப்பட்டது. குருவானவர் தனது மறையுரையில், இயேசு அரசர் என்றால் அவர் தனது மக்களுக்கு அன்பு, அமைதி, மன்னிப்பு அளிக்கும் ராஜா, அவர் தன் உயிரையே தியாகம் செய்த அன்பின் ராஜா என்று கூறினார். அந்த வார்த்தைகள் ராஜேஷின் இதயத்தை தொட்டன. அப்போதுதான் அவனுக்கு அரசன் என்றால் கட்டளையிடுபவன் அல்ல, பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பவன் தான் என்பது தெரிய வந்தது. அந்த நாளிலிருந்து ராஜேஷ் தனது வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினான். வீட்டில் பெற்றோருக்கு உதவிகள் செய்தான். நண்பர்களுடன் சண்டை போடாமல் மன்னிக்க தொடங்கினான். வறியவர்களுடன் தனது உணவை பகிர்ந்து கொண்டான். ஒரு நாள் ஆசிரியர், ராஜேஷ், நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய் என்று கேட்டார். அவன் புன்னகையுடன், ஏனெனில் நான் கிறிஸ்துவின் குடிமகன், என் ராஜா அன்பின் ராஜா, நானும் அன்பால் ஆட்சி செய்ய விரும்புகிறேன் என்றான். அவனுடைய சொல்லை கேட்ட அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவனது உள்ளம் கிறிஸ்துவால் நிறைந்திருந்தது. நாமும் அன்பால் ஆட்சி செய்யும் நல்ல மனதை கேட்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம் ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை
செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன். நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால்
உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 8 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல். தானியேல் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் உள்ளதை தாராளமாக பகிர்ந்து கொண்டு வாழவும் ஆண்டவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெரும்
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 24. புனித ஆண்ட்ரூ துங்லாக். வடக்கு வியட்நாமில் வாழ்ந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1795ஆம் ஆண்டு பிறந்தார் ஆண்ட்ரூ துங்லாக். குடும்ப வறுமையின் காரணமாக ஹனோய் என்னும் பகுதிக்கு இவரது குடும்பம் இடம்பெயர ஆண்ட்ரூ துங்லாக் குடும்பத்தினை பாதுகாக்க பல்வேறு பணிகளை செய்தார். துங் ஆண்ட்ரன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் ஹனோய் பகுதியில் வாழ்ந்த வேதியர் ஒருவரினால் கிறிஸ்தவ விழுமியங்களை அறிந்து கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1823ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். சீன மற்றும் லத்தீன் மொழிகளில் புலமை பெற்று சிறந்த மறையுரையாளராக விளங்கிய இவர் தன் ஆன்மீக வாழ்வில் உறுதி பெறுவதற்காக நோன்பிருந்து ஜெபித்தார். இவரின் மறையுரையினால் மனம் திரும்பிய மக்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவத்தினை ஏற்க அருட்தந்தை ஆண்ட்ரூ துங்லாக் பேரரசன் மினாங் மாங்கினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தன் சக துறவிகளால் பொருள் கொடுத்து மீட்கப்பட்ட அருட்தந்தை ஆண்ட்ரூ துங்லாக் ஆண்டவரின் பணியினை தொடர்ந்து செய்ததால் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த அருட்தந்தை ஆண்ட்ரூ துங்லாக் கிபி 1839ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். எளிய வாழ்வு வாழ்ந்து தன் வலிமையான மறையுரையினால் அதிக அளவில் மக்களை திருமுழுக்கு பெறச் செய்த அருட்தந்தை ஆண்ட்ரூ துங்லாக்கினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1988ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் புனிதராக உயர்த்தி வீடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஆண்ட்ரூ துங்லாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களுக்கு நிரந்தரமான வீடு கிடைப்பதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீதோளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழமுயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற